ட்ரம்ப் அரசாங்கம் அவருடைய ட்ரேடு மார்க்கான வர்த்தக போர் அப்படிங்கிறத இப்போ மீண்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை காரணம் இல்லாமல் அந்த வர்த்தக போர் அப்படிங்கிறத நடத்தலைங்க. ஸோ பல இந்தியர்களையும் பாதித்த ஒரு விஷயத்துக்கு எதிராக தான் இப்போ வர்த்தக போர் அப்படிங்கிறத அமெரிக்கா ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரம்பினுடைய இந்த புதிய வர்த்தக போருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, பல இந்தியர்களையும் பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்கின இந்த டாங்கி ரூட்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். கூடவே இந்த ஒரு வர்த்தக போர்னால என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த வீடியோவை பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்ற ரொம்பவே முக்கியமான விஷயம் ட்ரேட் வார் அப்படிங்கிறதா தாங்க இருக்கும். கடந்த 2016ஆம் ஆண்டு ட்ரம்ப் ஆட்சி செஞ்ச பொழுதே சைனா கூட ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிறத நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஆட்சியோட சிக்னேச்சர் பீஸ் அப்படின்னாலே இந்த ட்ரேட் வார் தான் அப்படிங்கிற மாதிரியே மாறிடுச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த முறை அதிபராக பதவியேற்று 15 நாள் கூட முடியலைங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் அப்படிங்கிறத ஆல்ரெடி ட்ரம்ப் ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாரு. எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கனடா, மெக்சிகோ மற்றும் சைனா இந்த 3 நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்க அரசாங்கம் இப்ப வரி விதிப்பு அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க. இதுல கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் எதிராக 25% வரி விதிக்கப்பட்டிருக்குது, சைனாவுக்கு எதிராக 10% வரி விதிக்கப்பட்டிருக்குது. இங்கதான் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே முக்கியமான ஒரு கேள்வி வரும், இந்த வரி விதிப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அப்படி இந்த 3 நாடுகள் கிட்ட இருந்தும் ட்ரம்ப் அப்படி என்னதான் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. 2 காரணம் தான். ஒன்னு இல்லீகல் இமிகிரன்ட்ஸ், 2வது பாத்தீங்கன்னா போதை வஸ்துக்கள். இந்த 2 காரணங்களுக்காகவும் தான் இந்த 3 நாடுகள் மேலேயும் வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், மெக்சிகோ மற்றும் கனடா பார்டர்ல இருந்து பல நாடுகளை சேர்ந்த மக்களும் இல்லீகலா அமெரிக்காக்குள்ள வருடம் வந்து நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா டாங்கி ரூட் அப்படிங்கிறதே இந்த நாடுகள் வழியா வந்து போகுதுங்க. இந்த டாங்கி ரூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற நாடுகளை சேர்ந்த மக்கள், உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்துமே பாத்தீங்கன்னா பலர் அமெரிக்காக்குள்ள இல்லீகலா நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இல்லீகலா போறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பாதை தான் பாத்தீங்கன்னா டாங்கி ரூட். எதனால இந்த பாதையை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு லீகலா போறதுக்கு 2 வழிதாங்க இருக்குது. ஒன்னு H1B விசா, 2வது பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் விசால போகணும். இந்த H1B விசால போனாதான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அங்கே தங்கி அந்த கம்பெனிஸ்ல வேலை செய்ய முடியும். இந்த H1B விசா அப்படிங்கறத அமெரிக்கன் கம்பெனிஸ்னால தான் வாங்கி கொடுக்கவே முடியும். இங்க இருந்துட்டு ஒருத்தர் வந்து நினைச்சா H1B விசா வாங்கலாமான்னா முடியாது. இங்க இருக்கக்கூடிய நபருக்கு அது வேணும்னா அமெரிக்கன் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒரு வேலைக்கு சேரணும், அப்பதான் அவங்களுக்கு அந்த H1B விசாங்கிறதே கிடைக்கும். இன்னொரு பக்கம் டூரிஸ்ட் விசாங்கிறது சொல்லவே தேவையில்லை, ஒரு குறுகிய காலகட்டம் ஒரு டூருக்கு போயிட்டு வர்றதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த டூரிஸ்ட் விசா. இந்த 2மே கிடைக்காதவங்க தான் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அமெரிக்காக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இல்லீகலான ரூட்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்றாங்க. அப்படிப்பட்ட பாதை தான் பாத்தீங்கன்னா இந்த டாங்கி ரூட். இங்கதான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பத்தி யோசிப்போம், சரிப்பா இந்தியாவில் ரொம்பவே ஏழையா இருக்கிறவங்க எப்படியாச்சும் அமெரிக்காக்குள்ள போயிட்டா செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட கஷ்டப்பட்டு இந்த பாதை வழியா அமெரிக்காக்குள்ள நுழையறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதாங்க கிடையாது. இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்துறவங்க எல்லாம் ஏழைகள் கிடையாது. காரணம், இந்த பாதை வழியா பயணிக்கணும்னா கிட்டத்தட்ட 60 இருந்து 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் டீலர்ஸ்க்கு கட்டணும். யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஏழைனால அவ்வளவு பணத்தை இந்த மாதிரி வந்து கொண்டு போய் கட்ட முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? பண வசதி உள்ளவங்க தான் இந்த டாங்கி ரூட் அப்படிங்கறதையே சூஸ் பண்றாங்க. இதுதான் இந்த விஷயத்திலேயே ரொம்ப அதிர்ச்சிகரமான உண்மை அப்படிங்கறத மறுக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆகணும். ஏன்பா 60 to 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த டீலர்ஸ்க்கு கட்டுறாங்க அப்படின்னா அவங்க அந்த பணத்தை வச்சுட்டு இந்தியாவிலே சந்தோஷமா வாழலாம்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க தாங்க அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்டே வருது. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டு மேல இருக்கிற ஈர்ப்பு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க போயிட்டாலே போதும் நம்ம செட்டில் ஆயிடலாம், நல்ல சம்பளம், ஜாலியா வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இங்க நிறைய பேருக்கு வந்து உண்டு. அங்க சம்பளம் அதிகமா வரும் அப்படிங்கறது உண்மைதான், அதே அளவுக்கு செலவுகளும் வந்து ஜாஸ்தியா வரும் அப்படிங்கறத யாருமே பாக்குறது இல்ல. அதை விட முக்கியமா இந்த மாதிரியான இல்லீகல் ரூட்ஸ்ல உள்ள போகும் பொழுது அங்க ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கிடைக்கும். ஏன்னா நீங்களே உள்ள இல்லீகலா வந்தவங்க, உங்களுக்கு இந்த லீகலா கிடைக்கக்கூடிய சம்பளத்தை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி மறுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே ஜாஸ்தி. அது மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவில் போயிட்டு ஒரு வாரம் இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் மொத்த சொத்தையுமே எழுதி வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அங்க செலவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கும்.
இன்சூரன்ஸ்லாம் பண்ணல அப்படின்னா நிலைமை ரொம்பவே கவலைக்கிடம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம இவ்வளவு காசு இருந்தும் கூட பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு போயிட்டா போதும், நம்ம நல்லா இருக்கலாம், நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்பி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டீலர்ஸ் கிட்ட காசை கொடுத்துட்டு இந்த டாங்கி ரூட்டுங்கிற கடுமையான பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த டாங்கி ரூட்டுங்கிறது ஒண்ணுமே இல்லைங்க. ஸோ இப்போ இந்தியாவில இருந்து ஒருத்தர் அமெரிக்காவுக்குள்ள இல்லீகலா நுழையணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாரு அப்படின்னா அவரை முதல்ல இங்கிருந்து ஒரு பிரைவேட் விமானத்தின் மூலமா இந்த டீலர்ஸ் வந்து மெக்சிகோங்கிற அந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா பொடிநடையாவே நடந்து யூஎஸ் மெக்சிகோ பார்டர் அப்படிங்கறத இவங்க கடந்தாகணும். ஸோ இந்த பகுதி காடுகள் நிறைந்த ஒரு பகுதி. அது மட்டும் இல்லைங்க, ஹெவி குளிர் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளால அந்த குளிரை தாங்கவே முடியாது. ஸோ இந்த காட்டை தாண்டிட்டா யூஎஸ்குள்ள நுழைஞ்சிடலாம். ஆனா இந்த காட்டை தாண்டுறவங்க 10ல் 5 பேர் தாங்க தாண்டுவாங்க, 5 பேர் இறந்து போயிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லிட்டரலா ஒரு கேம்பிளிங் மாதிரி தான். ஸோ போனா போகலாம், இல்லைன்னா உயிரே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த டாங்கி ரூட் அப்படிங்கிறதுல நிலவும். ஸோ ஈவன் இந்தியாவில இருந்து போன ஒரு குடும்பமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் மெக்சிகோ பார்டர்ல உறைஞ்சு போயே இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்தும் வரக்கூடிய மக்களுக்கு இந்த டாங்கி ரூட்டினுடைய மையப்புள்ளியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெக்சிகோங்கிற இந்த நாடு தான். அது வழியா தான் அமெரிக்காவுக்குள்ள நிறைய பேர் வந்து இல்லீகலா நுழையிறாங்க. ஸோ இதனால தான் மெக்சிகோவுக்கு எதிராக 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்குது. சோ மறுபக்கம் கனடாவில இருந்துமே நிறைய பேர் இல்லீகலா அமெரிக்காவுக்குள்ள நுழையிறாங்க. அதனால காரணம் கேட்டுதான் கனடாவுக்கு எதிராகவும் அதே வரி விதிப்பு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்குது. சோ இந்த இடத்துல தான் நம்ம எல்லாத்துக்குமே அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று வரும். சரிப்பா, மெக்சிகோவும் கனடாவும் இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரன்ஸை அமெரிக்காவுக்குள்ள வர்றதுக்கு விடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுதான் அவங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வரி விதிப்பு அப்படிங்கிறது பண்ணப்பட்டிருக்குது. ஆனா சம்பந்தமே இல்லாம சைனாவுக்கு எதிராக என்னத்துக்காக 10% வரி விதிக்கப்பட்டிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தாங்க ரெண்டாவது காரணம் வருது, போதை வஸ்துக்கள். ஸோ அமெரிக்காவில் இந்த மாதிரி வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவங்க ஃபென்டனில், மெத்தம்ஃபீட்டமைன், இந்த மாதிரி பல போதை வஸ்துக்களும் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அமெரிக்காவில் வந்து புழங்கிட்டு இருக்குதுங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு அடிமையா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா சில மாநிலங்களினுடைய தெருக்கள்லயே வந்து இந்த மாதிரி போதையை போட்டுட்டு விழுந்து கிடக்கிறவங்க உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி ரோட்லயே வந்து நீடில்ஸ் எல்லாமே கிடக்கும், சைட்ல கேம்ப் போட்டு அங்கேயே வந்து தங்கி இருப்பாங்க. இந்தியாவை மேற்குலக நாடுகளுடைய ஊடகங்கள் காட்டும் பொழுது இங்க வந்து ரொம்ப அசுத்தமா இருக்குது, அப்படியா இருக்குது, இப்படியா இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே எப்பயுமே மோசமா தான் சித்தரிப்பாங்க. ஆனா அவங்க நாட்டுக்குள்ள எவ்வளவு கேவலமான ஒரு சூழ்நிலை நிலவுது அப்படிங்கறத வெளியவே காட்ட மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தாங்க. சோ இந்தியாவில எல்லாம் ஒரு 20 வயசு கீழே ஒரு பையன் ஸ்மோக் பண்றான், ட்ரிங்க் பண்றான் அப்படின்னாலே அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நம்ம பார்ப்போம். ஆனா அங்க அந்த வயசுலயே வந்து இந்த மாதிரி வஸ்துக்களை எடுத்துக்கக்கூடிய பழக்கம் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்திருக்குது. 12 வயசுல இருந்தே வந்து இந்த பழக்கம் நிறைய பேர்த்திட்ட இருக்கிறதா வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்குதுங்க. இந்த அளவுக்கு அமெரிக்கர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோ தாங்க. மெக்சிகோல அங்க இருக்கிற அரசாங்கம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கான அரசாங்கம் கிடையாது. அங்க நிறைய கார்டல்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அந்த கார்டல்ஸ் தான் அந்த நாட்டுல முக்காவாசியவே வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னே சொல்லி ஆகணும். சோ அவங்க இந்த மாதிரியான வஸ்துக்களை தயாரிச்சு பெரிய அளவுக்கு இந்த யூஎஸ் மெக்சிகோ பார்டருக்கு மூலமா உள்ள வந்து அமெரிக்காவுக்குள்ள இந்த வஸ்துக்குள்ள விற்பனை பண்றாங்க. அதன் மூலமா பெரிய அளவுக்கு இந்த கார்டல்ஸும் சம்பாதிக்கிறாங்க. சரிப்பா, இதுல சைனா எங்க இருந்து உள்ள வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. சோ முதல்ல எல்லாம் இந்த மாதிரி போதை வஸ்துக்களை செடிகள்ல இருந்தே தயாரிச்சாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க, கம்ப்ளீட்டாவே சிந்தட்டிக் கெமிக்கல்ஸ் தான். ரொம்ப ஸ்ட்ராங்கான வந்து போதை ஏறக்கூடிய இந்த மாதிரியான சிந்தட்டிக் கெமிக்கல்ஸை வச்சுதான் வஸ்துக்கள் தயாரிக்கப்படுது. கெமிக்கல்ஸ் அப்படின்னாலே இந்த உலகத்தோட மேஜர் சப்ளையர் யாருன்னு பாத்தீங்கன்னா சைனா தாங்க. ஈவன் இந்தியா வந்து ஒரு பெரிய மெடிசன் இண்டஸ்ட்ரியாவே இருந்தாலுமே கூட அந்த மெடிசனை தயாரிக்கிறதுக்கு தேவையான கெமிக்கல்ஸை இந்தியாவே பெரிய அளவுக்கு சைனா கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்குது. இப்ப அமெரிக்கா என்ன குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த மாதிரி கார்டல்ஸுக்கு டைரக்டாவே சேல் பண்றாங்க. அவங்க எதுக்காக இந்த கெமிக்கல்ஸை வாங்குறாங்கன்றது அந்த கம்பெனிஸ்க்கு தெரியும். ஆனாலும் வேணும்னே விற்கிறாங்க அப்படிங்கிறது தான் ட்ரம்பினுடைய குற்றச்சாட்டு. அவங்க விற்கிறதுனால தான் இந்த கெமிக்கல்ஸ் அந்த கார்டல்ஸுக்கு ஈஸியா கிடைக்குது. இந்தியாவில் போயிட்டு இந்த மாதிரியான கெமிக்கல்ஸை நீங்க வாங்குறது வந்து ரொம்பவே கஷ்டங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வாங்குனீங்கன்னா உடனடியாக உங்களை வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரெகுலேஷன் அப்படிங்கிறது இந்தியாவிலையும் உண்டு, அமெரிக்காவிலையும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுதும் இந்த கார்டல்ஸ்க்கு எப்படி கெமிக்கல்ஸ் கிடைக்குதுன்னா இந்த மாதிரி சீன கம்பெனிகள் இல்லீகலா அவங்களுக்கு கொடுக்கறது தான் காரணம். ஸோ அதனால தானே இந்த மாதிரி பெரிய அளவுக்கு வஸ்துக்கள் தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வந்து சேல் பண்றாங்க. அதனால சைனாவுக்கு ஒரு 10% அப்படின்னு சொல்லி சைனாவுக்கும் வரி அப்படிங்கறது ட்ரம்ப் வந்து போட்டிருக்கா. அப்படி
ஸோ கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் எதனால 25% அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க இல்லீகல் இமிகிரேஷன்லயும் இன்வால்வ்டா இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு நாடுகளுமே பெரிய அளவுக்கு போதை வஸ்துக்களை அமெரிக்காவுக்குள்ள கொண்டு வராங்க. ஈவன் கனடாவும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கிற ஒரு நாடா மாறிட்டு இருக்குதுங்க. ஸோ இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்கு 25%, சைனாவுக்கு 10%. சரிப்பா, இந்த வரி விதிக்கப்பட்ட நாடுகள் இதை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனடா அரசாங்கம் வெறும் 1% வஸ்துக்கள் மட்டும்தான் அவங்க நாட்டில இருந்து போகிறதாகும், பெரிய அளவுக்கு இல்லீகல் இமிகிரன்ஸையும் நாங்க அலோவ் பண்றதுல கொஞ்சமா தான் வர்றாங்க, ஆனா எங்க மேலேயே வந்து 25% நீங்க வரி போட்டிருக்கிறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, கனடா மெக்சிகோ இந்த இரண்டு நாடுகளுமே அமெரிக்காவுக்கு எதிரான வரியையும் போட்டிருக்கிறாங்க. சோ அவங்க 25% போட்ட மாதிரியே இந்த ரெண்டு நாடுகளும் அமெரிக்கா பொருட்களுக்கு எதிராக 25% வரி அப்படிங்கறத விதிச்சிருக்காங்க. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த நாடுகளுக்கு இடையில ஒரு ட்ரேட் வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா கனடா அதிபர்கிட்டையும் மெக்சிகோ அதிபர்கிட்டையும் இன்னைக்கு வந்து பேச போறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த வரிகள் எல்லாம் விலக்கிக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன நடக்கும்ங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபக்கம் சைனா பார்த்தீங்கன்னா இந்த 10% வரி எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எங்களை பெருசா இது பாதிக்காது, ஆனா இந்த வரி விதிப்பை நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா சைனா அமெரிக்காவுக்கு எதிராக பதிலுக்கு வரி விதிக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா இதை வச்சுட்டு சைனாவுக்கு எகென்ஸ்டா ஒரு ட்ரேட் வார் பெருசா எஸ்கலேட் ஆகிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. சோ அது மட்டும் இல்லங்க, சைனாவுக்கு ட்ரம்ப் வந்தாருன்னா இந்த மாதிரி ட்ரேட் வார்லாம் வருங்கிறது நல்லாவே தெரியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியா கூட நெருங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்களுடைய பொருட்களுக்கு அமெரிக்காவில் இடம் இல்லை அப்படின்னா அடுத்த பெரிய மார்க்கெட் இந்தியா தான். சோ இதனால தாங்க சைனா இப்ப இந்தியா கிட்ட பெரிய அளவுக்கு அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்குது. சோ கண்டிப்பா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இன்னும் பல விஷயங்கள்ல இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறது பெருசா வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. சோ இது எப்படி எங்க போய் முடியும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் இப்ப இந்த 3 நாடுகளுக்கும் விதித்திருக்கக்கூடிய வரியை கூடிய சீக்கிரம் விலக்கிக்குவாரா, இல்ல இந்த வரி விதிப்பு இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ட்ரேட் வார் நடத்துறதுக்கு காரணமா மாறுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.